இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. காசாவிலிருந்து வெளிவரும் புகைப்படங்களின் குழந்தைகளின் பயங்கரமான கோலம் பயத்தை ஏற்படுத்துவதாக பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் காசா மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய பிற நாடுகளை அனுமதிக்கும் இஸ்ரேலின் இந்த செயல் மிக மிக தாமதம் எனவும் கண்டித்திருக்கின்றார். காசாவில் இஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற செயற்பாடுகளால் பஞ்சம் ஏற்படும் அபாயம் குறித்து உணவு நிபுணர்கள் பல மாதங்களாக எச்சரித்து வருகிறார்கள். ஆனால் தற்போதும் ஹமாஸ் படைகள் தங்கள் நிர்வாகத்தை வலுப்படுத்த அங்குள்ள மக்களுக்கான உதவிப் பொருட்களை கடத்துவதாக கூறி இஸ்ரேல் நிர்வாகம் உணவு மற்றும் தண்ணீர் உட்பட அத்தியாவசிய உதவிகள் அனைத்தையும் முடக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. சமீபத்திய நாட்களாக வெளிவரும் உடல் மெலிந்த குழந்தைகளின் புகைப்படங்கள் இஸ்ரேலிய மீதான உலகளாவிய விமர்சனத்தை தூண்டியதுடன் அதன் நெருங்கிய நேச நாடுகளும் கண்டிக்க தொடங்கியிருக்கின்றன. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட போருக்கும் உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் ஆதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட போருக்கும் அது உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மனிதாபிமான உதவிகளுக்காக புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே வேளையில் மற்ற பகுதிகளில் ஹமாஸ் படைகளுக்கு எதிரான தாக்குதலை தொடர இருப்பதாகவும் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் நிர்வாகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரபல தொழில் அதிபர் இலன் மஸ்கை அமெரிக்காவிலிருந்து விரட்டவும் தயங்க மாட்டேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இலன் மஸ்க் கண்டிப்பாக தேவை என தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இலன் மஸ்கிற்கு கொடுக்கப்படும் பெரும் மானியங்களை நிறுத்தி அவரை அழித்து விடுவேன் என்று சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் அது உண்மையல்ல. எனக்கு இலன் மஸ்க் மற்றும் அவருடைய அனைத்து வியாபாரங்களும் அமெரிக்காவிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. முன்பு இருந்ததை விட அது இன்னும் நன்கு செயல்புரிய வேண்டும். அவ்வாறு செயல்புரியும் போதுதான் அமெரிக்கா வளர்ச்சியடையும். அவருக்கும் நல்லது, நாம் அனைவரும் நல்லது செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பதிவுக்கு இலன் மஸ்க் நன்றி என்ற ஒரு வார்த்தையிலும் பதிலளித்திருக்கின்றார். இலன் மஸ்கை இதுவரை கடுமையாக விமர்சித்தும் மறைமுகமாக அச்சுறுத்தியும் வந்த டொனால்ட் ட்ரம்ப் திடீரென அந்தர்பல்டி அடித்து அவர் அமெரிக்காவிற்கு அவசியம் தேவை என்று குறிப்பிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் வாதத்தை கிளப்பி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் அணுமின் நிலையத்தை அடையாளம் தெரியாத 3 ட்ரோன்கள் பறந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜப்பானின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஹென்ஹாய் அணுமின் நிலையத்தில் 3 ட்ரோன்கள் பறந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை ஜப்பானினுடைய அணுக்கழிவு மேற்பார்வை ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த மின் நிலையத்தில் 4 அணு ஒழுங்குபடுத்திகள் உள்ள நிலையிலும் அதில் 2 தற்போது செயலிழக்க செயற்பட்ட நிலையிலும் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2ம் புதுப்பிக்கத்தக்க பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி செயற்படுகின்றன. ஜப்பானின் அணுமின் நிலையங்கள் அருகே அனுமதியின்றி ட்ரோன் இயக்கம் குற்றமாக காணப்படுகின்றதாகவும் NRA மற்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ட்ரோன்கள் காணப்படுவதை அடுத்து உடனடியாக அறிக்கையும் வழங்கப்பட்டது. ஆனால் மின் நிலையத்தின் வளாகத்தில் எந்தவிதமான அசம்பாவிதமும் இல்லை என்றும் ட்ரோன்கள் உள்ளே நுழைந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் NRAயின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் ட்ரோன்கள் எங்கு சென்றன என்பது குறித்து எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. அவற்றை இயக்கியவர் யார் என்றும் தற்போது அடையாளம் காணப்படவில்லை என போலீஸ் துறையின் செய்தி தொடர்பாளர் மஹிரோ ஷோகா கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் 2011ஆம் ஆண்டு உருவான புகுஷிமா அணு விபத்தின் பின்னர் அணு உற்பத்திக்கு மீண்டும் திரும்பியுள்ள ஜப்பான் அரசிற்கு ஒரு பாதுகாப்பு சவாலாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் சுமார் 800 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால் இரு நாடுகளும் இடையே அடிக்கடி எல்லை பிரச்சினையும் நிகழ்கின்றது. குறிப்பாக கம்போடியாவின் கட்டுப்பாட்டில் தா யூனும் தோம் என்ற சிவன் கோயிலும் அமைந்திருக்கின்றது. நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயிலுக்கு தாய்லாந்தும் உரிமை கோருகின்றது. இதனால் கடந்த மே மாதம் தாய்லாந்தின் சுரின் மற்றும் கம்போடியாவின்
ஓடார் மீன்சி மாகாண எல்லையில் மோதல்களும் வெடித்திருந்தன. அப்போது இரு நாடுகளின் இராணுவமும் மோதிக்கொண்டதில் கம்போடிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இதனையடுத்து காய்கறிகள் பழங்கள் இறக்குமதிக்கும் கம்போடியாவானது தடை விதித்திருந்தது. இதற்கு பதிலடியாக தாய்லாந்தும் கம்போடியாவுடனான எல்லையும் மூடியிருந்த நிலையில், மேலும் தங்களுடைய தூதரை திரும்பப் பெற தாய்லாந்து அங்கிருந்து கம்போடியா தூதரையும் வெளியேற உத்தரவிட்டது. இதன் காரணமாக இரு நாடுகள் இடையான மோதல் மேலும் தீவிரமடைந்த நிலையில், கடந்த 4 நாட்களாக நடைபெறும் இந்த மோதலில் இரு தரப்பிலும் இதுவரை 33 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். சுமார் 1,70,000 பேர் எல்லைப் பகுதியிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தும் இருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து கம்போடிய பிரதமர் ஹென் மெனோக் நிபந்தனையின்றி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பும் விடுத்திருக்கின்றார். ஆனால் தாய்லாந்து பிரதமர் பும்தம் வெசூஷா அதனை நிராகரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளின் தலைவர்களிடமும் தனித்தனியாக போனில் அழைத்து பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும், இல்லையெனில் இரு நாடுகளுடனும் இனிமேல் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போவதில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதனை அடுத்து இனிமேலும் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறக்கூடாது எனவும் இரு நாடுகளும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளும் பயன்பெறும் என அமெரிக்க ஜனாதிபதிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கம்போடிய பிரதமரும் நன்றி தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே மலேசியாவில் இன்று பேச்சுவார்த்தைகளும் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டிருக்கிற நிலையில், மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இரு நாட்டு தலைவர்களையும் அமைதி பேச்சு நடத்தவும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதனை ஏற்றுக்கொண்டு அதை ஏற்று தாய்லாந்து பொறுப்பு பிரதமர் பும்தம் மற்றும் கம்போடியா பிரதமர் இருவரும் இன்று மலேசியாவில் சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் கம்போடியா தாய்லாந்து இடையேயான சண்டை நிறுத்தமானது ஏற்படுமா இல்லையா என்பது குறித்த எதிர்பார்ப்பும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.